கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 யோவான் 3 அதிகாரம் 16 வசனம். 1 யோவான் 3 அதிகாரம் 16 வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அன்பு எத்தனை அவசியமானது என்பதை கிறிஸ்தவம் நமக்கு திரும்ப 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 சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது. நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரனோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் குறிப்பிட்டார், நாம் மிஷினரிகளுடைய தியாகத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த மிஷினரிகள் நம்முடைய தேசத்திற்கு வரும் பொழுது எல்லாரும் சொல்லுகிற வண்ணமாக அவர் வெறுமனே மதம் மாற்றுவதற்காக அவர் வரவில்லை. கடவுளை குறித்து அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் இங்கே மிகவும் பாமரர்களாக இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும், அவர்களுக்கு வசதிகள் உண்டாக வேண்டும் என்பதற்காக அவர்கள் மருத்துவத்தை கொண்டு வந்தார்கள், கல்வியை கொண்டு வந்தார்கள். அதோடு நின்று விடாமல் விவசாயம் போன்றவையில் தழைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே அவர்கள் என்ன செய்தார்கள், அணைகள் போன்றவையெல்லாம் கட்டினார்கள், கால்வாய்களை வெட்டினார்கள் என்று சொல்லி பேசி கொண்டிருந்தார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இவையெல்லாம் எங்கேயோ ஏதோ ஒரு தேசத்திலிருந்து வந்த அந்த மிஷினரிமார்கள் நம்முடைய நாட்டில் அந்த பாமரராக இருந்த நமக்கு செய்ய வேண்டியதனுடைய அவசியம் என்ன? இப்படியெல்லாம் செய்தால் இவர்கள் மதம் மாறிவிடுவார்கள் என்பதற்காகவா? அப்படி ஒருவர்களை மதம் மாறினால் அவர்களுக்கு என்ன லாபம்? தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை. ஆனால் எல்லாவற்றை தாண்டி அவர்களுக்குள்ளாக ஒன்றே ஒன்று இருந்தது. அது என்ன? அன்பு. அன்பு இருந்தது. அன்பு இருந்ததினாலே கஷ்டப்படுகிற மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை தேடி சென்று தங்களை அப்படியே அர்ப்பணித்தார்கள் அந்த மக்களுக்காக. இந்த அன்பு எங்கிருந்து உருவாயிற்று? அதை தான் இப்பொழுது வாசித்தோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அன்பு என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். எதின் வாயிலாக? அந்த பரிசுத்தமான ஆண்டவர், என்னில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்ட கடவுள் இந்த இரட்சகராக நம்மை தேடி வந்து தம்முடைய ஜீவனை நமக்காக பலியாக கொடுத்தது நிமித்தமாக கடவுள் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினார். அதன் மூலமாய் அன்பு என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம். அதை தான் இன்றைக்கு மிஷினரிமார்கள் செய்தார்கள். எங்கள் ஜீவனை, எங்களுடைய சுகத்தை, எங்களுடைய நலனை, எங்களுடைய வசதி வாய்ப்புகளை, எங்கள் சொந்த தேசத்தில் இருந்த வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் துறந்து நாங்கள் வருவோம், நாங்கள் வந்து இந்த ஏழை மக்களுக்காக எங்கள் ஜீவனை அர்ப்பணிப்போம் என்று சொல்லி இங்கே இருந்த பல கஷ்டங்களை, சீதோஷ்ண நிலை முதற்கொண்டு உணவு பழக்க வழக்கங்கள் முதற்கொண்டு எல்லாமே அவர்களுக்கு எதிராக இருந்த பொழுதிலும் அவை ஒன்றையும் பொருட்படுத்தாமல் இந்த மக்களுக்காக அவர்கள் தங்களுடைய ஜீவனை அர்ப்பணித்தார்கள். அதுதான் இங்கே யோவான் எழுதும் பொழுது சொல்லுகிறார், நம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க நாம் கடனாளியாய் இருக்கிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மை அழைத்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்றால் அப்படி செய்யவே மாட்டோம். ஆனால் அதற்கு தான் அன்றைக்கே யோவான்
அந்த ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம் என்ற அந்த வார்த்தைக்கு கீழே விளக்கத்தையும் கொடுக்கின்றார். அதையாகிலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? எவ்வளோ அழகான ஒரு கேள்வி. கடவுள் உன்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த உலகத்திலே நீ ஒரு ஆஸ்தி நிறைந்தவனாய், வசதி வாய்ப்பு நிறைந்தவனாய் நீ இருக்கின்றாய். ஆனால் உன் சகோதரன் தேவையில் இருக்கின்றான், குறைச்சலில் இருக்கின்றான். அது பணம் மாத்திரமல்ல, வேறு எந்த உதவியாக இருந்தாலும் ஒரு அவசரத்தில் இருக்கின்றான். அப்பொழுது உன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால், எவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை அல்லவா? உன் இருதயத்தை நீ அடைத்து கொண்டால். இன்றைக்கு இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளுகிறார்கள். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை. அப்படி கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஏன் செய்ய வேண்டும், நான் எதற்கு செய்ய வேண்டும் என்ற கேள்வி கேட்கின்றார்களே தவிர, இங்கே உண்மையாகவே கடவுளுடைய அன்பை ருசித்தவர்களாக இருப்பார்களானால் அப்படிப்பட்ட கேள்வி அவர்களுக்கு வராது. தேவையில் இருக்கிறவர்களை பார்த்து இரக்கம் கொள்வார்கள், பரிதாபப்படுவார்கள். அதை தான் இங்கே கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறார். உலகத்திலே நீ ஆஸ்தி உள்ளவனாக இருக்கும் பொழுது, குறைச்சல் உள்ள உன் சகோதரனை பார்க்கும் பொழுது உன் இருதயத்தை நீ கடினப்படுத்திக் கொள்வாயானால் தேவனுடைய அன்பு உன்னிலே எப்படி நிலை கொண்டிருக்கும்? தேவனுடைய அன்பிற்கு நீ அந்நியனாகி விடுவாய். ஆகவே அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், 18வது வசனத்தில், ஆகவே என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நாம் வசனத்தில் வெறுமனே வார்த்தையில் நாவில் வருகின்ற சொல்லினாலே அன்பு கூறுகிறாய் அல்ல, கிரியையினாலும் உண்மை, நம்முடைய செயலில் அந்த அன்புக்கு வெளிப்பட வேண்டும். உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு அன்பு வெளியே வர வேண்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் கடவுளுடைய அன்பு நம்மில் நிலை கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம். கடவுளுடைய அன்பை நாம் ருசித்திருக்கிறோம் என்பதற்கான அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை வசனத்தினாலும் நாவினாலும், இங்கே வசனம் என்றால் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, வேத வசனம் அல்ல. வாயில் பேச்சில் மட்டும் நாம் அப்படியே அன்பு நிறைந்தவர்களாக நாம் பேசுவோமே, அப்படி பேச்சில் அல்ல, கிரியையிலும் உண்மையிலும் நாம் அன்பு கூற வேண்டும். ஏனென்றால் கடவுள் நம்மை அப்படி அன்பு கூர்ந்தார். கடவுள் நம்முடைய பாவத்தை, சங்கீதக்காரன் அழகாய் சொல்வார், ஆண்டவரே என் அக்கிரமத்தை நீ நினைப்பீரானால் யார் நிலைத்திருப்பான் என்று கேட்பார். கடவுள் நம்முடைய அக்கிரமத்தை நினைக்காமல் அவர் நம்மை நேசித்து தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததின் மூலமாய் இன்றைக்கு நாம் மார்தட்டி கொள்ளுகிறோம். நான் யார் தெரியுமா? நான் எவ்வளவு வலிமை மிக்கவன் தெரியுமா? எவ்வளவு படித்தவன் தெரியுமா? எவ்வளவு வசதி படைத்தவன் தெரியுமா? இன்றைக்கு நான் எவ்வளவு நன்றாயிருக்கிறேன் தெரியுமா? என்னால் எதையும் சாதிக்க முடியும் தெரியுமா என்றெல்லாம் சொல்லுகிறோம். இதெல்லாம் எங்கே இருந்து வந்தது? இயேசு என்ற ஆண்டவர் நமக்காக மரிக்காதிருந்தால் இதெல்லாம் ஒன்றுமே நமக்கு கிடைத்திருக்காது. அந்த அன்பை ருசித்திருக்கிற நீங்களும் நானும் பிறரிடத்தில் அந்த அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு கூறுகிறவர்களாக, அதுவும் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுவோம். கர்த்தருடைய அன்பு நம்மில் நிலைத்திருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு எங்கள் ஆண்டவரே மனிதர்களை, சகோதரர்களை நாங்கள் பகைத்தால் எங்களிலே உம்முடைய அன்பு எப்படி நிலைத்திருக்கும் என்று கேட்கப்படுகிறது. நாங்கள் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, உண்மையினாலும் கிரியினாலும் அன்பு செலுத்துகிற மக்களாக எங்களுக்கு இருக்க உதவி செய்ய. நாங்கள் அப்படி செலுத்தும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை நேசிப்பீர், எங்களை தேடி வந்து எங்களுக்கு உதவி செய்வீர். கொர்நேலியு வீட்டில் அப்படித்தான் அவன் இருந்தான், அன்பு செலுத்துகிறவனாக இருந்தான். கடவுள் அவன் வீட்டை தேடி வந்து அவனை ஆசீர்வதித்தீர் என்று அப்போஸ்தலர் நடபடிகளை நாங்கள் வாசிக்கிறோம். அவ்விதமாய் நாங்கள் அன்பு செலுத்தவர்களாக இருக்கும் பொழுது தேவன் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே,
ஆமென், ஆமென்.